Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல உளுந்து சோறு எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். இது ஒரு ஹெல்தியான ட்ரெடிஷனல் டிஷ். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் சிகப்பு சம்பா அரிசி 2.5 கப் எடுத்துர்க்கேன். அதுக்கு 1 கப் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மூடிய தேங்காய், கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சமா கறிவேப்பிலை, 10 ல இருந்து 15 பூண்டு, உப்பு தேவையான அளவு தண்ணீர். இதுல நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விகிதம் ஊத்திக்கலாம். நீங்க சம்பா அரிசி இல்லனா நார்மல் ரைஸ்ல கூட இத பண்ணிக்கலாம். இப்போ உளுந்தையும் அரிசியும் நல்லா mix பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சுத்தம் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமா பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால நான் 7 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சோறு நம்ம வடிக்க முடியாது, அதனால உப்பு அதிகமாயிராம பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க அரிசியும் உளுந்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எனக்கு இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட தேங்காயும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தாமல் இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி வச்சிருச்சுன்னா ஆட் பண்ண முடியாது. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. எப்போவுமே பருப்பு சோறு கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் குலைவாக எடுத்து வச்சுக்கோங்க. விதை மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ நம்மளோட சுவையான மற்றும் நல்ல ஹெல்தியான உளுந்து சோறு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்தியான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.